படம் எனக்கு செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஏன்னா நம்ம பார்ட் ஒன்னை பார்த்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போதைக்கு அந்த கான்செப்ட் புதுசாக இருந்தது. இப்போ அந்த விஷயத்தை அந்த ஒரு கோரை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு வரலையோ. இப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சும்மா சொல்கிறேனே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப் இருக்குன்னா, அந்த 3 வருஷம் 4 வருஷத்தில் ஆடியன்ஸுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பிடிக்குது, எது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இது என்டர்டெயின் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி எடுக்கல. படத்தில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. பட்ஜெட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டர்ஸே அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கணும், அது யூஸ் பண்ணலை. இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்கிறது, நான் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு தான் ஆசை, பட் ஸ்டில் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். அது கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்தேன். சுமாராக தாங்க இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. படம் ஆவரேஜ் தான். என்னென்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே இந்த படம் அந்த பிளாட்டை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதே பிளாட்டு அரைச்ச மாவுக்குள்ளேயே தான் அரைச்சி திரும்ப பண்ணியிருக்காங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 அப்படிங்கிறத விட வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 தான் சொல்லணும். அப்படி தான் இருக்குது படம். அது கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்தேன். சுமாராக தாங்க இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. படம் ஆவரேஜ் தான். என்னென்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஓகே இந்த படம் அந்த பிளாட்டை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதே பிளாட்டு அரைச்ச மாவுக்குள்ளேயே தான் அரைச்சி திரும்ப பண்ணியிருக்காங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 அப்படிங்கிறத விட வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 தான் சொல்லணும். அப்படி தான் இருக்குது படம். பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லைங்க. ஓகே ஜாலியாக இருக்குது சில இடத்துல, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பாண்டியராஜன் சாரோட கோபாலான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடிஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அப்படி அந்த சேம் அதே பிளாட்டை அதே படத்தில் நடக்கிற மாதிரியான விஷயங்களை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதுலாம் ஆல்ரெடி பார்த்ததுங்க. அதெல்லாம் நம்ம 20 வருஷம் முன்னாடியே பார்த்தாச்சு. அதை போட்டு திரும்ப இப்போ வந்து 2026 வச்சா அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுச்சான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் பிடிக்கலாம். எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் படத்தை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது ஆல்ரெடி பார்த்த 3-4 படம் நான் பார்த்த மாதிரி. ஒரு சில இடத்துல விஸ்வாசம் படம் மாதிரியே இருந்தது. விஸ்வாசத்தில் எப்படி அந்த பொண்ணை வந்து அஜித் சார் பார்த்துப்பார் அதே மாதிரி இருந்தது. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில். மியூசிக்னா ஒரு மியூசிக் வந்து இருக்கணுங்க. மியூசிக்கே இந்த படத்தில் என்ன பாட்டு சொல்கிற மாதிரி நிற்கிதா மைண்டில், அது மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணியிருக்கலாம். வில்லன் கேரக்டர் வெயிட்டே இல்லை. அந்த கேரக்டர் ஏதோ கோச்சுன்னு வராரு. அது கோச்சுனாலே இப்படி தான் வருவான். ஒன்று பொண்ணு மேலே கை வைப்பான், இல்லைனா உன்னை நான் விளையாட விடாமல் பண்ணுவேன்னு. இதுதான் கோச்சு. ஸ்போர்ட்ஸ் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்தே கோச்சுனா இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அதெல்லாம் எல்லாமே ஈஸிலி ப்ரெடிக்டபிள் தான். லேக் இருக்குது. நான் தான் 2 இடத்துல தூங்கினேன்னு பார்த்தா என் பக்கத்தில் இருந்தவர் 7-8 இடத்துல தூங்கியிருக்கிறாரு. அதுவே அப்போ தெரியுதுல்ல, அது மொரட்டு லேக் இருக்குல்ல. அப்போ இந்த லேகெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். அது பண்ணியிருக்கணும். அதுதான் தயவுசெய்து நான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ஒரு 1 டைம் மினிமம் வாட்சபிள் ஒரு கேரண்டியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி படம் பெருசாக சொல்கிறதுக்குன்னு இல்லைங்க. ஏங்க நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேங்க. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் மேலெலாம், இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மேலே நான் கோவத்தில் இருக்கிறேன். கோடம்பாக்கம் சாலிகிராம் எல்லார் மேலேயும். ஏன்னா இறக்குனா அது என்ன கான்செப்ட் புரியல. இறக்குனா ஒரே நாளில் 4 படம் இறக்குறீங்க. இந்த மீசை முருகு 2 ஹிப்ஹாப் தமிழெல்லாம் சும்மா தானே இருக்கிறாரு. அவர் படத்தை இன்றைக்கி இறக்குனா என்ன, ஒரே படத்தை இன்றைக்கி இறக்கியிருக்கிறாங்க. வேறு ஒரு படம் வந்திருக்கு இல்லைன்னா அப்போ அது ரொம்ப தப்புங்க. அது 2-3 படம் இறக்கியிருக்கலாம். இன்றைக்கி வெறும் கட்டா குஸ்தி 2 தான் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த மாதிரி பல்காக இறக்காமல் அது இன்றைக்கி ஒரு 2 படம் இறக்கியிருக்கலாம். அது தப்பு பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கோவம். இல்லை நான் கேட்குறேன், இது என்ன பார்ட் 1 மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணதுக்கு இது என்ன கேஜிஎஃபாக விக்ரமா இது? ஏம்பா நீங்கள் எடுத்தது அந்த பொண்ணு விளையாடிச்சு, ரெஸ்லிங் விளையாடிச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பிளாட்? அதில் அதே வீடு அதே அதே எனக்கு தெரிஞ்சு கட்டா குஸ்தி 1 பண்ணும்போதே அது 2 பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. அதில் எல்லாரும் எவனுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. என்ன புதுசாக ரம்யா கிருஷ்ணாவும் யோகி பாபுவும் புது ஃபேஸஸா? ஏங்க என்னங்க இதெல்லாம் வந்து நியாயமே இல்லைங்க. இது நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேங்க. நான் வந்து ரெட் ஜெயண்ட் படம் எடுத்துகிட்டு இன்பநிதி அவர் என்ன பண்ணிட்டாரு, விஜய் சாரையும் த்ரிஷா மேடத்தையும் ஆடின பாட்டை தான் நீங்கள் போடுவீங்களா? அப்படி போடுவாங்க. அப்போ திமுகவோட பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குது இந்த படத்தில். இது வந்து எனக்கு எங்கள் தலைவரை வந்து அவமதிச்சிட்டாங்க இந்த படத்தில். அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
படம் ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 60% அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் 40% வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் தான் இருக்குது. படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து திணிச்சமாக இருந்துச்சு. ஒரு கேமியோலாம் வந்து திணிச்சமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அவங்களோட கேமியோ அது அவங்களோட காமெடிஸ்லாம் வந்து 40% ஒர்க் அவுட் ஆச்சு, 60% அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. நிறைய நல்ல விஷயங்களும் படத்தில் காமிச்சிருக்காங்க. டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கங்கே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வேணே வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி தோணுச்சு. ஒரு சில இடத்துல லைட்டாக ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. விஷ்ணு விஷாலும் நல்ல ஆக்டர், அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும். பட் இருந்தாலும் வந்து ஒரு சில இடத்துல வந்து அதாவதுமாங்கிறாரு, அதோட நீங்கள் சொல்ல வேணாங்க அப்படின்னு நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் போயிடுறாரு. அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு 7-8 சீன் வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். அதை வந்து அப்படியே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வந்து தாழ்த்திக்கிட்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நடித்த மாதிரி தோணுச்சு. அந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. மிச்சப்படி ஐஸ்வர்யா வந்து ஒரு போல்டான கேரக்டராக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்பவே கோபமாகவே இருக்காங்க கடைசி வரைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தனிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னும் கொஞ்சம் கேரக்டராக காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஜாரான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா நடிச்சிருக்கு படத்தில். அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து ரொம்ப நம்ம ஒரு ஹாப்பினஸாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கருணாஸ் வந்து ஒரு ஃபீமேல் வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதாவது வந்து ஆணாதிக்கம் இருக்கிற மாதிரி படத்தை எப்படி காமிக்க போகிறாங்களோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை அப்படியே காமெடியாக மாற்றிட்டார் டேரக்டர். அது வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அவரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ போன வாட்டி பார்ட் 1 விட இந்த வாட்டி நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட இந்த படம் வந்து போன வாட்டி இருந்ததோட வந்து இல்லை, போன வாட்டி உங்களுக்கு கதை ஒன்று முடிஞ்சிருச்சு. அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இதில் என்ன கதை காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நமக்கு ஒரு பசிலாக இருந்துச்சு. ஸோ ஏதோ புதுசாக காமிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து காமிச்சிருந்துருக்கலாம். இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சே காமிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கதை இல்லையா என்னன்னு தெரியல. அதனால் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் மாதம் முன்னாடி 3 மணி நேரம் படம் அப்படின்னு பார்த்தாலே வந்து பயப்படுவோம். ஐயோ 3 மணி நேரம் படம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. இப்போலாம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஐயோ 2.5 மணி நேரம் போட்டிருக்கே, என்னத்தை காமிக்கிறாங்களோ தெரியலன்னு. இந்த படத்தில் ஒரு 1/2 hour கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீ என்ன டேரக்டராடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நிறைய நல்ல சீன்ஸும் இருக்குது, மொக்கன்லாம் கிடையாது, நல்ல சீன்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற சீனு, தேவையில்லாமல் சும்மா பேசுகிற சீன்லாம் வந்து கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் பார்ட்டோட லெவலுக்கு செகண்ட் பார்ட் இல்லை, ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிளாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. 2 பார்ட் இருக்குது படத்தில். ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி என்னவோ ஷான் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. சூப்பர் டூப்பர் வேறு லெவல்னு இல்லை, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ரெடிக்டபிளாக நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதுதான் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நடக்க போகுதுன்னு கிளைமேக்ஸே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே நடக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் அப்படி காமிக்கும் போது என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஒரு சில இடத்துல அங்கங்கே காமெடி வச்சதுனால நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் படம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. ஒரு 1/2 hour கட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. இல்லை, ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கலாம். வேணால் கேடிவியில் போட்டால் வந்து சாப்பிடும்போது அப்பப்போ வேணால் ஒரு சீன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா காமெடி அந்த சில சீன்ஸில் நல்ல காமெடியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ரிவீல் பண்ணுற சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பார்ட்டை காமிச்சு வந்து என் செகண்ட் பார்ட்டில் இது அப்படிடா, அது அவன்டா, அவன் யார் தெரியுமா, அந்த சேலையை உடுத்திட்டு வந்துட்டாடா, வேறு லெவல்டா அப்படி இப்படின்னு காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ரொம்பவே பெருசாக எடுத்துருக்காங்க. ஏன்னா 2.5 இவ்வளோ பெருசாக எடுத்துமே 2.5 hours படம் தான். அப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி காமிச்சிருந்தாங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். ஸோ தேவையில்லாமல் வந்து நிறைய சீன்ஸை ஆட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு தோணுச்சு. அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி ஒரு 2 hours படம் முடிச்சிருந்தாலும் அந்த லெவலுக்கு இவங்க மேட்ச் பண்ணி இருந்திருக்கலாம். தேங்க்யூ. 5க்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 கொடுப்பேன். தேங்க்யூ. படம் எனக்கு செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஏன்னா நம்ம பார்ட் 1 பார்த்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போதைக்கு அந்த கான்செப்ட் புதுசாக இருந்தது. இப்போ அந்த விஷயத்தை அந்த ஒரு கோரை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு வரலையோ. இப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சும்மா சொல்கிறேனே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேப் இருக்குன்னா, அந்த 3 வருஷம் 4 வருஷத்தில் ஆடியன்ஸுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பிடிக்குது, எது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இது என்டர்டெயின் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி எடுக்கல. படத்தில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. பட்ஜெட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டர்ஸே அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கணும், அது யூஸ் பண்ணலை. இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்கிறது, நான் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு தான் ஆசை. பட் ஸ்டில் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட பேருக்கு தான் 2வது பார்ட் வந்து பார்க்குறோம், அது நல்லா இல்லை. கட்டா குஸ்தி வந்து நான் படம் பார்த்துருந்தேன் சிஸ்டர், ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடியிலேருந்து கருணாஸ் காமெடியிலேருந்து, அப்புறம் அந்த யோகி கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் வந்து கமெண்ட்ரி கொடுக்குறது, ரமேஷ் என்ட்ரி ஜட்ஜி கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 hour பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் போச்சு. என்ன ஒரு சீனும் லாக் இல்லாமல்
கண்ணு மிக்காமல் போச்சு சிஸ்டர். ஆனால் வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு என்ன ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டு எல்லாம் சிங்க் தான் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து அவங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா மங்கி விழுந்து ப்ரெக்னன்சி ஆடுவாங்க, அதே தான் சிங்க் ஆகுது. கடைசி செகண்ட் பாட்டும் மங்கி விழுந்து 2 குழந்தை போடுறது ஒரு அதுக்கப்புறம் அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இதை பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணாக பிறந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பிறந்தனா அவங்களுக்கு எந்த நாட்டம் வந்து சொல்லுவாங்க. சில குழந்தை பார்த்தீங்கன்னா டான்ஸில் நாட்டமாக இருக்கும், சில குழந்தை பார்த்தீங்கன்னா படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நம்ம திரிக்கக்கூடாது. நம்ம குழந்தை பிறக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா பாடுவாங்க, அதை விட்டு ஸ்போர்ட்ஸை நம்ம வந்து திரிக்கக்கூடாது, அதை சொல்ல வராங்க. இதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி பர்சன் தானே போவாங்க, அதே மாதிரி இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா 5-6 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வந்து அவங்க தான் வந்து மெடல் அதிகமாகிறாங்க. இந்தியாவில் மெடல் கம்மியாக காரணம் அதே தான் வந்து சொல்லிக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த சிஸ்டர். இந்த படத்தில் வந்து காமெடி எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த யோகியோ காமெடி தான் வந்து ரொம்ப அருமையாக போச்சு. கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடும்போது கமெண்ட்ரியே கொடுப்பாரு, ரொம்ப அருமையாக யோகியோ காமெடி. அப்பா பொண்ணு பாண்டில் அப்பா பொண்ணு பாண்டினா ரொம்ப எமோஷனல், ஒரு சில சில எமோஷனாக இருக்குது. அப்போ இடையில பார்த்தோன்னா காமெடி கலந்து அப்புறம் ரொம்ப அருமையாக சிஸ்டர். மியூசிக் எனக்கு அந்த கிளப்பில் ஒரு பிஜிஎம் சாங் வரும், வெளிலாம் அடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து 100% அட்டச் ஆகும். ஒரு 1 டைம் பார்க்கலாம். அது 1 டைம் எனக்கு பொறுத்த வரைக்கும் 1 டைம் 2 டைம் பார்க்கலாம். இல்லை, அதாவது படத்தோட பேர் மட்டும் தான் சிமிலராக இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மொக்க படம். அதாவது ஒரு 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 காட்டு மொக்க படத்துக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது உள்ளே போய் பார்க்கும்போது. அவ்வளவு கேவலமான ஒரு படம். உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதினா கூட நல்லா எழுதும். அதை விட ரொம்ப கேவலமாக எழுதி வச்சிருக்காப்புல டேரக்டர். எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் இவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். நம்ம கர்ணாஸ் போர்ஷன் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் படத்துக்கு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி எல்லாமே ஈஸி ப்ரெடிக்டட் சீன். படத்தில் வந்து மேஜர் ட்விஸ்ட் என்னன்னாக்கா ஒரு கேரளா டீச்சர், அதுதான் படத்தில் மேஜர் ட்விஸ்ட்டு. அதை தாண்டி படத்தில் வேறு எதுவுமே கிடையாது. 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்த்துட்டு வரோம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா சும்மா ஏதோ ஒன்று எடுக்கணுமேனு பேருக்கு எடுத்து, அதாவது டேரக்டர் வந்து விஷ்ணு விஷால் மாட்டியிருக்காப்புல, விஷ்ணு விஷாலை வச்சு குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல, அவ்வளோதான். என்ன ஒன்று உள்ளே போன நம்மளே வச்சு செஞ்சுட்டாப்புல, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப காட்டு மொக்க படம் பாயுது சத்தியமாக. படத்தில் கதையே இல்லையே. படத்தோட கோர் பிளாட்டு அந்த கட்டா குஸ்தி, அதில் வந்து ஸ்டெராய்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை எவன் பண்ணா எதுக்கு பண்ணா அப்படின்றத காமிச்சு அதை ரிவீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வேறு எதுவும் எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஆரம்பத்தில் இருக்கும், ஆனால் அதுவே ஓவர் டோஸாக போயிடுச்சு. அது கூட என்ன காரணம்னா படம் காட்டு மொக்க படம்ன்றதால அந்த ஒரு போர்ஷன் நமக்கு நல்லா தெரியுது. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய காமெடி எல்லாம் ஒன்று விழுந்து செய்கிறாங்கலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா யோகி பாபு இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் சும்மானா வராங்க. ரம்யா கிருஷ்ணன்லாம் பார்க்கும்போது கட்டை எடுத்து அடிக்கலான் இருக்கு. ஜட்ஜு மேலே இருக்கிற மரியாதையே போச்சு நமக்கு. அவ்வளவு கேவலமாக இருக்கு உள்ள படம். 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்க்கணும்னா உள்ளே வாங்க, இல்லை நான் சன்னெக்ஸ்லேயே பார்த்துக்கிறேன்னா அமைதியாக விட்டுருக்கேன்னு சொல்லுவேன். இவ்வளோ சொல்லிட்டதுக்கப்புறம் பார்ட் 3 பற்றி கேட்டேன். ஐயோ ரொம்ப மோசமான படம். இந்த கட்டா குஸ்தி அது காலையிலே சொன்னாங்கப்பா, கிளம்பும் போது பூனை குறுக்கால போச்சு, இருந்தும் வந்தேன். நம்மளையும் வச்சு டேரக்டர் குஜிலி மஸ்து பண்ணிட்டாப்புல. ஓகே,